இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம அதித்தி பாப்பாவுக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்கு போகிறோம். அதித்தியோட தலையில் இதுதான் செகண்ட் டைம் சிசர்ஸ்லாம் படுது. பிகாஸ் ஃபஸ்ட்டு வந்து அதித்திக்கு மொட்டை அடித்தது, இதுதான் செகண்ட் டைம். அதித்திக்கு வந்து ஒரு 3 மொட்டை வரைக்கும் ஹேர் கட்டில் எதுவும் பண்ண வேணான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் 3 மொட்டை போட்டுட்டு அப்புறமா ஹேர் கட் பண்ணுறப்ப அவளுக்கு கொஞ்சம் வயசு ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிப்பான்னு நினச்சேன். பட் அவளுக்கு ஹேண்டில் பண்ணவே முடியல இந்த முடியை வச்சுக்கிட்டு. நைட்டு தூங்குறப்ப கூட டிஸ்டர்பிங்காக இருக்குது. இப்போ ருத்வி பாப்பா வச்சுட்டு அவ்வளோ தூரம் கோயிலுக்கு போய் பழனி தான் போகலான்னு இருக்கும். அதுவுமே கொஞ்சம் டைம் கிடைக்காததுனால சரி ஹேர் கட்டே பண்ணி விட்டுருவோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப அழுக. அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல. எனக்குலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. மொட்டை அடிக்கிறப்பையும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான் அவங்க மாமா மடியில், அப்புறம் ஃபுல்லாக நான் தான் வச்சுருந்தேன். அதனால் இந்த டைமு என்கிட்டயே விட்டாச்சு. அழுன்னு அழுகிறா, கண்ட்ரோலே பண்ண முடியல. சரி கொஞ்சம் பிரேக் விட்டு அவங்க அப்பா சரி கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் இல்லாட்டி பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போதுன்னு சொன்னால், இல்லை பர்ஃபெக்டாக கட் பண்ணணும்னு அவங்க அப்பா வேறு. சரி அவளுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு நம்ம ஹேர் கட் பண்ணலான்னா பாப்பா ரொம்ப அவளுக்கு அந்த குட்டி குட்டி முடியல குத்துது, கழுத்தெல்லாம் அப்படியே ரேஷஸ் மாதிரி வந்துருச்சு. நம்ம ஹேர் கட்டும் பண்ண வேண்டாம், ஒன்றும் பண்ண வேணான்னு திரும்பி வீட்டுக்கே வந்தாச்சு. நான் வேறு சரி அங்கே போனால் ஹேர் கட் பண்ணி விடுவாங்கள்ல, ஸோ அப்போ வந்து எப்படி ஹேர் வாஷ் எடுப்போம், நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரலாம், நம்மளுக்கு ஒழுங்காக ஹேர் மெயின்டைன் பண்ணவே முடியலன்னு ஒரு ஆசையோடு போனேன். அதெல்லாம் அதித்தி அழுததில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் ரிட்டர்ன் வந்தாச்சு. ஒரு வழியாக ஹேர் கட்டு பண்ணி முடிச்சாச்சு. அவரை பார்த்து ரொம்ப பயந்தா. சரி ரிட்டர்ன் வரப்போ பாய் சொல்லுனா பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இதோட முடிவு பண்ணியாச்சுங்க. இனிமேல் அதித்தி பாப்பாவுக்கு நோ ஹேர் கட்ஸ்ன்னு. அவளுக்கா நல்ல விவரம் தெரிகிற வரைக்கும் முடி வெட்டுறதில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. சரின்னு வர வழியில் அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டா, டீஹைட்ரேட் ஆன மாதிரி ஆகிட்டா, அழுதனால ஜூஸ் வாங்கி கொடுத்து குடிக்க வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கொஞ்சத்துக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டா. அப்பயுமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குளிக்கிறதுக்குள்ளே ஒரு கத்துனா பாருங்கள், செம்ம அழுக. அதுக்கும் அழுதுகிட்டே அப்புறம் ஒரு வழியாக குளிக்க வச்சு சாப்பிடக்கூட இல்லை. மேடம் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. நான் எனக்கு வந்து பாப்பாவுக்கு நல்லா ஹேர் வளர்த்தணும், நீளமாக வளர்த்தி வச்சுக்கணும், அழகழகாக ஹேர் கட் பண்ணணுன்ற மாதிரி ஆசை தான். ஆனால் அவள் என்ன ஆசைப்படுவான்னு தெரியலை. எப்போ போகிறது அதுக்கு? சூப்பரா இருக்கு. ஆமா போய் குளி கேட்குறேன். சூப்பரா இருக்குடா, அழகா இருக்கு. இவ்வளோ கூத்து நடந்த அப்புறம் அதித்தி பாப்பாவை குளிக்க வச்சு நானும் ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் சாப்பிட்டுட்டு அதித்தி தூங்கிட்டாளுங்க. தூங்கினதுக்கப்புறம் சரி என்கிட்ட வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்த்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் அந்த மாதிரி நிறைய வச்சு வளர்த்த முடியாது. அது கொஞ்சம் பராமரிப்பு இருக்குது இல்லைங்களா. எனக்கு இந்த 2 குழந்தைங்கள வச்சுட்டு பண்ண முடியாதனால சரி இனிஷியலாக மணி பிளான்ட் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், பாட்டில்ஸில் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அம்மாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த செடியெல்லாம் கட் பண்ணி நான் கிளாஸ் பாட்டில்ஸில் ஒரு 7-8 பாட்டில்ஸில் போட்டு வச்சேன். ரொம்ப ஆசையாக போட்டு வச்சேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னும் அதுலலாம் நிறைய ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. நான் வந்து கொண்டு வந்து வச்சு ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு. நான் இங்கே வந்து 1 மந்த் தான் ஆச்சு, 1.5 months ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். 3 வீக்ஸ் ஆச்சு. நான் 2 டைம் தண்ணி மாற்றினேன். சரி இந்த டைம் பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி வைக்கலாம், ஒரு நாள் தான் அம்மா வீட்டுக்கு வர போயிட்டு வந்தேன்னா கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. சரி பாட்டில்ஸ் நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தால் நிறைய வேர் இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்மளும் ஒரு பிளான்ட் மாம் ஆகிட்டோன்ற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஓப்பன் இருக்க ரவுண்ட் ஓப்பன்ஸ் வைடாக இருக்கிறதுல ப்ரஷ்ஷு போயிடுச்சு. அதனால் நான் க்ளீன் பண்ணிட்டேன். குட்டி இதில் வந்து போகலை. சரி நானும் நிறையா ஹேக்கெல்லாம் பார்த்ததில் வந்து அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றி ஷேக் பண்ணால் போகும் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அரிசி வந்து எனக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் கல்லுப்பு போட்டேன். அந்த கல்லுப்பும் வந்து என்னாச்சுன்னா கேக் பேக் பண்ணுறதுக்காக ஸ்டவ்வில் வைக்கிறப்ப அடியில் போட்டது அது கருகி போயிடுச்சு. என்னமோ நான் தப்பு பண்ணிட்டேன் போல். அதனால சரி அந்த உப்பை எப்படி நான் இனிமேல் அப்படி பேக் பண்ணவும் போகிறதில்ல, அது வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அதை போட்டு தான் வாஷ் பண்ணேன். நல்லாவே போச்சு. பட் ஸ்டில் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுற அளவுக்கு ரொம்ப க்ளீனாக போகலன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு ப்ரஷ் வாங்கணும். அப்படியே அதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெயிலில் வைக்கலான்னு தான் அவசரமாக க்ளீன் பண்ணேன். பார்த்தா இருந்திருந்தாப்புல செம்ம மழை. அந்த சைடில் மழை, அந்த மழை காற்று கூட சாரலாக தான் அடிச்சதே தவிர அப்படி வேகமாக காற்று, செம்ம காற்று. எங்கள் பக்கத்து வீட்டு குட்டி பையனும் எங்கள் அதித்திக்கும் செம்ம குஷி. அதை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தா. அதித்தி காலையிலேருந்து சாப்பிடாதவ அதை பார்த்துட்டு சாப்பிட்டா.
அதித்திக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருப்பேன், கேட் போட்டு லாக் பண்ணி தான் வச்சுருப்பேன். முன்னாடியே வீடியோஸ்லலாம் காமிச்சிருப்பேன், ஓட்ட கேப் அதிகமாக இருக்குது, அந்த பக்கம் எட்டி பார்த்தா குழந்தை விழுந்துருங்கிற மாதிரி. அதனால் கேட்டுக்குள்ளேயே வச்சுருப்பேன். எப்போயாச்சும் ஆதி வந்தானா அப்போ இவ்வளோ வெளியில் விடுவேன், 2 பேரும் விளையாடுவாங்க. அதனால் செம குஷி அதித்திக்கு. எனக்கு ஆனால் உண்மையாலுமே சொல்லணுன்னா சின்ன வயசு மெமரிஸ்னால் அம்மா ஹேர் கட்டுக்கு கூட வந்ததே இல்லை. அப்பா தான் கூட்டிகிட்டு போவார், ஹேர் கட் பண்ணி கூட்டிகிட்டு வருவார். ஆனால் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது.